பிரச்சனை கல்லில் கோயில் எடுக்கிறதுல அப்படி என்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் அப்படின்றது ஒரு ஈமச்சின்னத்திற்கான அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கும் கூட நம்ம ஏதாவது கிராமங்களில் பேசும்போது சொல்லுவாங்க கல் எடுக்க அப்படின்னு. அந்த இன்னைக்கும் வந்து அந்த காரியங்கள் செய்யும்போது கல்லை வச்சு அதை தான் வந்து அந்த கரையோரம் அந்த நீர்நிலையில வச்சு அதை வழிபடக்கூடிய வழக்கங்கள் இன்னைக்கும் இருக்கு. அதனால கல் அப்படின்றது ஒரு ஈமச்சின்னமா பார்க்கப்பட்டுச்சு. நமக்கு கிடைக்கக்கூடிய பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஈமச்சின்னங்கள் அத்தனையுமே கல் தட்டி, குத்துக்கல், நெடுங்கல், இப்படி எல்லாமே கல் வந்து ஒரு ஈமச்சின்னத்துக்கான அடையாளமா மட்டுமே பார்க்கப்பட்டதால அவ்வளவு எளிதாக கோயில் கட்டுமானத்திற்கு கல்லை பயன்படுத்துறதுக்கு யாரும் முன் வரல. அதை உடைச்சு முதலா பண்ணவன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். இதுக்கு அப்ப அவன் ஆரம்பத்துல என்ன பண்றான்னா எந்த விதமான சிற்பங்களை எதையுமே செய்யல, குடைவரையை மட்டும் செஞ்சுட்டான். அப்போ உள்ள இருக்கக்கூடிய மூலவரோட சிலையை வேற ஏதோ ஒரு மரத்திலேயோ அல்லது உலோகத்திலேயோ செஞ்சிருக்கான். அப்புறம் பிளைனா அப்புறம் இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிற்பங்கள் வர ஆரம்பிக்குது. இது பக்கத்திலேயே தலவானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தலவானூர்ல இருக்கக்கூடிய குடைவரையில உள்ள மூலவர் அந்த தாய்ப்பாறையிலேயே லிங்கம் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் சிற்பங்கள் துவாரபாலருடைய சிற்பம் வந்துட்டு இருக்கும். உள்ள வேற வெவ்வேறு சிற்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த தூண்களோட அமைப்புலாம் மாற ஆரம்பிச்சிடும். தூண்கள் நிறைய வேலைப்பாடுகள் வந்துடும். இந்த முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாந்தர்களுடைய உருவங்கள் பொறித்து அந்த தலை மட்டும் போன மாதிரி இருக்கும். இப்போ இதுல வேற ஏதாவது சிற்பங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த சிற்பமும் இல்லை. அந்த குடைவருடைய வாயில் புறத்துல வலது இடது புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான துவாரபாலர்களுடைய சிற்பத்தை பார்க்கலாம். அந்த துவாரபாலர்களுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு ஜெய்ஜெண்ட் அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும், மிரட்டல் துணியில் இருக்கும். அந்த துவாரபாலர்களுடைய அமைப்பு வந்து நல்ல பிரம்மாண்டமாக நல்லா ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு நல்ல அற்புதமாக வளைச்சிருப்பாங்க. இப்போ சிற்பம் அப்படின்றது அப்போ சிற்பம் செய்ய தெரியும் அவனுக்கு, கல் அந்த ஆட்சியில் அவன்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் மூலவரை கல்லில் வடிக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவன் போல. அப்ப லேட்டரா தான் கருவறைக்குள்ள மூலவர் சிலையும் கல்லில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல்ல இந்த குடைவரையில 2 பக்கமும் துவாரபாலருடைய சிற்பங்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. நல்ல அழகா நல்ல வேலைப்பாடோடு இருக்கு. அந்த துவாரபாலருடைய கிரீடம், அந்த அவங்களுடைய கைவலை, அவங்களுடைய அந்த அணிகலன்கள், அவங்களுடைய ஆடை, இது எத்தனையுமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த ஓவியம் மாதிரி அந்த இலைகள் எல்லாம் பூசி இருக்கிறத பார்க்கலாம். இந்த குடையோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நிற்கிறது வந்து இப்போ இன்னைக்கு 2 பக்கம் படிக்கட்டு, இந்த நீங்கள் பார்க்குற அந்த படிக்கட்டு வந்து லேட்டராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இது வந்து இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மானுமெண்ட்டு. ஏஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ப்ரொடெக்டட் மானுமெண்ட் இது. இப்போ நீங்கள் நிற்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த தரை மட்டம் வந்து ஒரு 10 அடிக்கு மேலே உயரத்தில். இப்போ 10 அடி உயரத்துக்கு மேலே இன்னைக்கு இதை செஞ்சு முடிக்க எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மாதிரி எந்த விதமான பெரிய பவர் டூல்லாம் கிடையாது, வெறும் கையால் உளியை வச்சு தான் உடைச்சிருப்பான். இதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். அப்போ எவ்வளோ எத்தனை டன்னு உள்ள இருந்து உடைச்சு எடுத்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்குள்ளேருந்து எத்தனை டன்னு கல் எடுத்திருப்பான், அதுக்கு இதுக்கான தேவையான உளிகளை, இதுக்கு தேவையான ஆட்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சாதாரணமாக தெரியும். நம்ம இன்னைக்கு இது பார்க்கறது ரொம்ப எளிமையாக, நம்ம ஏதோ சின்ன ஒரு குடைவரை மாதிரி தெரியுது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாரையும் இங்கே இந்த நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு முக்கியமான குடைவரையாக இருக்கு. அதே சமயத்தில் இந்த முதல் குடைவரையே அவன் தலைநகர் பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்கு, மாமல்லபுரம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்து இங்கே விழுப்புரம் இந்த பகுதியில் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தான் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு, இதுவரைக்கும் என்னுடைய செல்வாக்கு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் அமைதியாக கேட்கலாம். சரி, முடிச்சிடலாம். அப்ப இதுவரையிலும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு அப்படின்றத முதலாம் மகேந்திரவர்மன் என்ன பண்றான், வெளி உலகத்துக்கு சொல்றான். இது வரைக்கும் அதாவது விழுப்புரம் பகுதியில் இருக்க காஞ்சியில் இருக்கக்கூடிய அவனோட தலைநகர் காஞ்சியா இருந்தாலும் அதை ஒட்டி பல மலைகள் இருந்தாலும் கூட இங்க வந்து இதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த பகுதியில் சமணம் கொஞ்சம் மேலோங்கி காணப்பட்டுச்சு. அப்ப இந்த காலகட்டம் முதலாம் மகேந்திரவர்மன் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் மகேந்திரனுடைய காலகட்டத்தில் தான் திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சமணத்துக்கும் இந்த சைவத்துக்குமான பூசல் ஏற்படுது. அப்போ வந்து முதலாம் மகேந்திரவர்மன் ஆரம்பத்தில் என்ன பண்றாருன்னா, அவனும் ஒரு சமணத்தை சார்ந்தவனா இருக்கான், நிறைய சமணத்துக்காக நிறைய ஏராளமான கொடைகள் கொடுத்துருக்கான், நிறைய செஞ்சிருக்கான். ஆனால் திருநாவுக்கரசுக்கும் அவருக்குமான இந்த பூசல் ஏற்படும் போது நம்ம படிச்சிருப்போம் நிறைய பேருக்கு தானே, கல்லை கட்டி தூக்கி போட அதை போட இது போட எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கல்லை கட்டி போட்டதுக்கப்புறம் அப்பயே ஒரு பதிகம் பாடுறாரு. அதாவது கற்றினை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நச்சினையாவது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது கல்லை கட்டி கல்லை போட்டாலும் திரும்ப வந்துட்டு அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய தண்டனைகளை கொடுத்து பார்க்குறாங்க. அப்போ அரசன் வந்து என்ன பண்ணுறான்னா, எங்கடா என்ன பண்ணியும் அவன் மாறலையா, அவன் இல்லை அப்படின்னு உடனே இப்போ அரசன் வேறு வழி இல்லாமல் அரசன் இவ்வழியோ குடிகள் அவ்வழி. இப்போ அரசன் எந்த சமயத்தை பின்பற்றுகிறானோ அந்த சமயம் சார்ந்த தடயங்கள் ஏராளமாக பார்க்கலாம். ராஜராஜ சோழனுக்கு சைவம் பிடிக்குன்னா அவனோட ஆட்சி காலத்தில் கட்டின கோயில் மூலமா சிவாலயங்களா இருக்கும். இது இன்கம்ப்ளீட்டா இல்ல கம்ப்ளீட்டடா? இது வந்து முழுமையா முற்று பெற்ற குடைவரை.
முழுமையாக முற்று பெற்ற அதுல குடைவரை. மூர்த்தி இருந்ததுன்னு சொல்றீங்க மூணுமே. அதான் எடுத்துட்டாங்க. உள்ள குடைவரை அந்த கருவறை பகுதியில கல்லுல சிலை செய்யல. கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குழி மாதிரி தெரியும். அப்ப மரத்திலேயோ ஆமா மரத்திலேயோ இல்ல வேற ஏதோ ஒரு உலோகத்திலேயோ சிலை வச்சிருக்காங்க. சிலையை கருவறைக்குள்ள மூளை வர கல்லுல வடிக்கல. ஆனா எந்த மூல வச்சாங்கன்னு தெரியல. மும்மூர்த்தின்னு சொல்லிட்டான். பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்ற மும்மூர்த்திகளுக்காக இந்த லட்சணாயதனம் அப்படின்ற குடைவரையை செங்கல்ல பயன்படுத்தல, மரத்தை பயன்படுத்தல, உலோகத்தை பயன்படுத்தல, சுதையை பயன்படுத்தல, காலத்தால் அழியாத மலையை குடைஞ்சு செஞ்ச. அதனால நான் விசித்திர சித்தன்னு சொல்றான். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு நல்ல எவிடன்ஸ் அப்படின்னா உள்ள அவனோட கல்வெட்டு கிரந்தத்துல அவனோட கல்வெட்டு வெட்டி வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு குடைவரை. இதுக்கு பின்னாடி தான் இந்த கோயில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், ராஜராஜ சோழன் கட்ட கோயிலா இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள் அத்தனைக்கும் முன்னோடியாக கல்லில் தோன்றிய ஒரு முதல் கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தா கேளுங்க. அப்படின்னா நம்ம அப்படியே விரைவா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். நன்றி. கரடி இல்ல, இது கரடு இல்ல, அது கொஞ்சம் உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க. உள்வெட்டு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி உள்ள வடிஞ்சு போகாம இருக்க உள்வெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரடு அப்படிங்கிறது வெளியில ஒரு வருடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உள்வெட்டு மாதிரி வெட்டியிருப்பாங்க. அந்த தண்ணி வழிஞ்சு உள்ள போகாம வெளியில ஊத்துறதுக்காக.